அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Condiment by Mommy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அரேபியன் டெசர்ட் முஹல்லபியா ரெசிபி. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் பால் எடுத்து சூடு பண்ணுறோம். பாலை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அந்த ஓரத்தில் படிகிற ஆடையையும் சேர்த்து நல்லா எடுத்து விட்டு கலக்கணும். அப்போ தான் நமக்கு பால் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும், திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பால் 3/4 கப் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இதில் நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். 1 கப் பாலுக்கு பாதி கப் சுகர் நம்ம ஆட் பண்ணணும். சுகர் நமக்கு தேவை எப்படியோ அது மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் நமக்கு ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சோன்னா அதில் நம்ம ஜாஸ்தியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா இதை விட கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா சுகரை நல்லா அதில் கலந்து விடணும். இந்த சுகர் கரைகிற நேரத்தில் நம்ம இன்னொரு பவுல் எடுத்து அதில் இன்னொரு கப் பால் ஆட் பண்ண போகிறோம். டோட்டலாக நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற பால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் பால். இதில் 1/3 கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு பால்னால் 1 பங்கு கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இந்த மிக்சரை அப்படியே நம்ம அங்கே கொதிச்சிட்ருக்க பாலில் ஆட் பண்ண போகிறோம். சுகர் கரைஞ்சிட்ருக்க நேரத்தில் நம்ம அங்கே இது பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை நல்லா கலக்கி விட்டுருக்குறோம். கார்ன்ஃப்ளவர் அடியிலேயே தங்கிக்கிறோம். அதை நல்லா கலக்கிட்டு இதோட சேர்க்கணும். இதில் சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம அதை விடாமல் நம்ம கலக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைனா சீக்கிரமாக கார்ன்ஃப்ளவர் இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க, இல்லைனா லம்ஸ் சீக்கிரம் ஃபார்ம் ஆகிடும். 5 மினிட்ஸில் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை வேறு ஒரு பவுலில் நம்ம சர்விங் பவுலில் ஊற்றி ஒரு 1 hour வச்சிடலாம். இது ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 hour இருக்கட்டும். இது செட் ஆகிற நேரத்தில் நம்ம சிரப் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பேன் எடுத்து அதில் ஒரு 1/2 கப் வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை நல்லா கொதிக்க விடணும். 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர்,
3 டேபிள் ஸ்பூன் சுகர். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விடணும். ஏன்னா நம்ம வாட்டர் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அடி பிடிச்சிருச்சுன்னா இது வந்து ஒரு கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம அதை நல்லா கலக்கி விடணும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவரை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன பவுலில் அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் தடுக்கலாம். சிரப் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. முஹல்லபியா சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே செட் பண்ண வச்சுருக்க பவுலில் இதையும் மேலே ஆட் பண்ணி செட் பண்ண வைக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் போதும். இல்லைனா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முஹல்லபியா ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இனி வர வீடியோஸை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.